சென்னை எழும்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் மதிமுக நிர்வாக குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கீங்க. என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கு பாலாஜி? தொடர்ச்சியாக மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவின் ஆதரவாளர்களுக்கும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவின் ஆதரவாளர்களுக்கும் தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாகவே மோதல் போக்கு என்பது இருந்து வந்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த மோதலின் உச்சமாக நேற்று கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு பிறகாக துரை வைகோவை சமாதான முயற்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மேற்கொண்டு குறிப்பாக நேற்று துரை வைகோவின் இல்லத்தில் இந்த சமாதான முயற்சி என்பது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெறக்கூடிய இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கக்கூடிய நிர்வாகிகள் குறித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் துரை வைகோவின் அந்த விலகல் கடிதத்தையும் தலைமை இதுவரை ஏற்கவில்லை என்ற தகவல் தான் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் சற்று முன்பாக மதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ வருகை இருந்தார். அதேபோல் அவருக்கு சற்று முன்பாக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவும் தற்போது இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மல்லை சத்யா ஆகிய இருவரும் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருவதும் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் தற்போது மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டு வருவதும் தகவல் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் முதன்மை செயலாளர் துரை வைகோ இங்கு வர உள்ளார். 10:30 மணிக்கு சரியாக இந்த நிர்வாக குழு கூட்டம் என்பது தொடங்கப்பட்ட நிலையில் நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் இது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல முடிவை இன்னும் இன்று பிற்பகலுக்குள்ளாக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர் சந்திப்பில் அந்த அறிவிப்பை அறிவிப்பார் என்றும் தற்போது இந்த கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் பாலாஜி. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.